இந்த நீங்கள் வீடை பார்க்குறீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இயர்ஸ் ஆச்சு வீடு கட்டி. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே 20 வருஷம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆன ஒரு பில்டிங் மாதிரி இருந்தது. இதுக்கு பண்ண பெயிண்டிங்காக இருக்கட்டும், இது பண்ண ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போரோத்தன் பிரிக்கில் கட்டியிருக்க வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு ஜஸ்ட் வந்து போரோத்தன் பிரிக்கில் மட்டும் கட்டல, இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்துட்டு எவ்வளவு வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குளிர்ச்சியாகவே இருக்கும். ஸோ இந்த வீட்டோட ஓனர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், சம்மர் டைம்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த போரோத்தன் பிரிக்கை பற்றியும் இந்த வீட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது லொக்கேட் ஆகிருக்க இடமே வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபார்ம்குள்ளே தான் இருக்குது. இது வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். ஸோ சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான தென்னந்தோப்பு இருக்கும். நடுவில் இதை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராப்பரான ஒரு தோட்டம், சுற்றி தென்னமரம், நடுவில் கரெக்டாக இந்த வீடு அமையணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீட்டோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35x35 கரெக்டான ஒரு சைஸில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரானோடனே நடுவிலே வந்து சென்டரில் ஒரு தென்னமரம் இருக்கு, ஒரு கார் பார்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள என்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் முக்கியமானது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணிருப்போம், அந்த மாதிரி அரளக்கில் தான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் டெக்ஸ்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வீடியோட நடுவிலையும் கடைசியும் அதை பற்றி சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு உள்ள கன்சீல்லையே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு வார்ம்த் எஃபெக்டாக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போரோத்தன் பிரிக்லேயே தான் காம்பவுண்ட் வாலும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு போரோத்தன் பிரிக் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நடுவில் சின்ன சின்ன இந்த மாதிரியான வேக்கம் விட்டுட்டு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அழகான கார்டனிங் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிரனைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்னரில் மட்டும் நோசிங் பண்ணிட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நோக்கமே வந்துட்டு சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் இருக்கணும். நாங்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஃபீல் இருக்கக்கூடாது, ஒரு நியூ ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அழகான ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரியான கல் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சேம் இங்கே நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல இங்கேயும் காம்பவுண்ட் வால் பார்த்துருங்க. ஸோ காம்பவுண்ட் வால் வந்துட்டு அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் காம்பவுண்ட் வால் வரப்போகுது. உள்ள என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங்லேருந்து நான் ஆரம்பிக்கேன். நேச்சுரலான ஒரு ஸ்டோனை ப்ராப்பராக வந்துட்டு பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டோனும் 1.5 அதாவது 1.5 feet into 1.5 feetல இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான கிராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் இவங்க வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லேனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் அதாவது இந்த என்ட்ரானோடனே நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வைப் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு பார்பிக்யூ மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா சின்னதாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சுரல் ஸ்டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் பில்லர். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 பில்லர், இந்த இடத்துல 3 பில்லர் கொடுத்துட்டு மேலே பர்கோலா டிசைனில் பில்லர்ஸ் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பீம் மாதிரியான ஒரு அமைப்பு, சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய கோவில்கள் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் வீடு மாதிரியான ஒரு பிளான் இருக்காது, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பிளான் இருக்க போகுது. போய் நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆஃப் சர்க்கிள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ரூஃப் மாதிரி கான்கிரீட் ரூஃப் அந்த மாதிரி கொடுக்கல. இதுக்கு வந்துட்டு நம்ம காரைக்குடி வீடுகள்லாம் எப்படி இருக்கும் போர்டு, அதே வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமுக்கு மேலே இந்த மாதிரி ஓடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த வீடோட என்ட்ரன்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஸ்பேஸில் வந்து ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆர்ச்சம் மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வீடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான வீடு தான் பார்த்து கட்டியிருக்காங்க. இன்னொன்று இந்த பில்லர்ஸ், இது வந்து யூனிக். இந்த பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு வுட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்விங் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் பெயிண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி 4 பில்லர் உள்ள என்ட்ரு ஆகுது. அதுக்கப்புறமா இங்கே கார்னரில் 2 பில்லர், கிட்டத்தட்ட 6 பில்லர் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. கீழே கிரனைட் இருக்கு. ஸ்டார் கேஸ் படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கிரனைட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான நோசிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் அண்ட் கீழே வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது அந்த ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரூஃப் மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராரும் உள்ள என்ட்ரானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா. இங்கே வந்துட்டு அதாவது பசங்க யாராவது வராங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னா ஸோ 2 சைடுமே அழகான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. இதை வந்துட்டு உட்காந்து அனுபவிக்கணும் அப்படின்னா 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உட்கார மாதிரியான ஒரு திண்ணை அமைப்பு
அமைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு போரத்தன் பிரிக்கை யூஸ் பண்ணி மேலே உட்கார இடங்களில் கிரனைட்டை வந்துட்டு ப்ராப்பராக நோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சீட்டு அந்த சைட்லையும் 2 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 2 கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுக்க நான் சொன்ன மாதிரி போரத்தன் பிரிக். ஸோ போரத்தன் பிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் நடப்புல சில விஷயங்கள் வந்து புதிதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும். ஜன்னல் வந்து இங்கே யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய போல்ஸ் இருக்கும். கரெக்டாக வந்துட்டு உட்டன் விண்டோ வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பண்ண முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை வந்து அப்போவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வந்து ஒரு பீடிங் கொடுப்பாங்க. ஒரு இன்டர்லாக்கிங் பிரிக் கட்டுறாங்க, இல்லை போரத்தன் பிரிக் கட்டுறாங்க அப்படின்னா இந்த பீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பீடிங்குமே ஒரு அழகா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஜன்னலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மேலே வந்துட்டு அழகான லைட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே எப்படி இந்த விண்டோ இருக்கோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் விண்டோவுமே இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வரப்போகிறோம். ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸ். மஸ்கிட்டோ நெட் இருக்கக்கூடிய ஒரு டோர். இது எதுக்காகனா இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஈஸியாக வந்துட்டு மஸ்கிட்டோஸ் உள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும். சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வந்துட்டு அதிகமாக உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு லைட் வந்து ஊடுருவி உள்ள போகும். அந்த மாதிரியான ஒரு டெஃப்லான் கிளாஸ் தான், பட் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்தே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல்கமிங் ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 அடிக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராண்ட் வெல்கம் வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ஒரு சின்ன சவுண்ட் வந்திருக்கும். இந்த வீடு ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபார்முக்குள்ளே வந்துட்டு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பீஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செக்யூரிட்டி ரூமுக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்கும். இந்த வீட்டுக்கு அவங்க செக்யூரிட்டிக்கு தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லை வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சவுண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் ஆகும். ஸோ அதை வச்சு செக்யூரிட்டி வந்துட்டு எதனாலும் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாலில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டைல்ஸ் பண்ணும். ஸோ அந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பழைய டெக்ஸ்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்ட் டிசைனுமே இது இருக்குன்னு சொல்லலாம். ஜாயிண்ட் இருக்கக்கூடிய டைல் ஃபேஸர் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஜாயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 10க்கு 10 அந்த 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸ்ல இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு ஹால் தான் பெரிய ரூம். இது இல்லாமல் 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு கிச்சன், ஒரு சின்ன ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பழமை அந்த ஒரு இருக்கணும், ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்கும். ரொம்ப அழகான ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து வாங்கினதுனால இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வீட்டை பார்க்குறீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இயர்ஸ் ஆச்சு வீடு கட்டி. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே 20 வருஷம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆன ஒரு பில்டிங் மாதிரி இருந்தது. இதுக்கு பண்ண பெயிண்டிங்காக இருக்கட்டும், இது பண்ண ஒர்க்காக இருக்கட்டும், எங்கேயுமே கிராக்கும் இல்லை, எங்கேயுமே வந்து பழசுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை. ஸோ இந்த இன்டீரியரில் அடிச்சிருக்க பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் முன்னாடி அடிச்சு அதே பெயிண்ட் தான் இருக்குது. பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்குது. மெயினாக வந்து இவங்க பண்ணது ரொம்ப அதிகமாக கலர் யூஸ் பண்ணல, ஆக்சுவல் டெரகோட்டா கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசிக்கு உள்ள வரக்கூடிய ஃப்ரேம்ஸ் 8 இன்ச்சுக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சிமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டு ஒயிட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரியான சில ஆர்ட் பீசஸ். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் கார்னர்லாம் வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஆர்ட் பீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் கிளாக் ஒரு ஆர்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக ஃப்ளாஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காப்பரில் செஞ்ச ஒரு மெட்டீரியல் சூப்பரான ஒரு ஆர்ட் பீசஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்குள்ளே இருந்தது. அடுத்து வந்துட்டு இந்த கார்னர்லாம் பொதுவாக போரத்தன் பிரிக் வந்துட்டு ஒரு போரத்தன் பிரிக் இன்னொரு போரத்தன் பிரிக்கும் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கார்னரில் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடு வந்துட்டு ரூஃப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காரைக்குடி செட்டிநாடு வீடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால ரூஃப் வந்துட்டு மேபி ஹீட் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபால் சீலிங், ரொம்ப கிளீனான ஒரு ஃபால் சீலிங் சொல்லலாம். அங்க இங்கன்னு அந்தந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுக்காம ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் வந்துட்டு சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீலிங்ல எல்லாமே கார்னர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து சிமெண்ட்ல பீடிங் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்படி ஒரு போரத்தன் பிரிக்ல வீடு கட்டுறோமே இதுக்கு வந்துட்டு கன்சில்ல பைப்லாம் எப்படி கொடுக்கறது, கன்சில்ல எப்படி எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்லாம் கொடுக்குறது. ஸோ நீங்கள் பார்த்தா இங்கே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வந்து இந்த ஸ்கொயர் பைப் மாதிரியான ஒரு இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடுகளில் பயன்படுத்திடுவோம். கன்சீல் பண்ண முடியாத வீடுகளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பைப்ஸ் கொடுத்துட்டு அந்த இடங்களுக்கு மட்டும் டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய கன்சீலுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி போரத்தன் பிரிக்கை பற்றி பேசிக்கான சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த போரத்தன் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து போலா தான் இருக்கும். இது வந்து நிறைய கேரளாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கே யூஸ் பண்ண இந்த போரத்தன் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 14 இன்ச்சு சம்திங் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கலவை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் முன்னாடி
பண்ணதுனால இந்த கலவையெல்லாம் அப்போ என்ன கான்செப்ட்ல இருந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக அதுக்கான ஒரு மெஷினரிஸ் இருக்கு, இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இதனால எந்த வித கிராக் வந்த மாதிரியும் சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த வீடு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று இந்த வீடு வந்துட்டு எவ்வளோ வெதர் இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய டைம்ல வந்துட்டு நம்ம வெப்பமா இருக்கும், வீடுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான சூடு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இங்கே வந்துட்டு கம்மியான ஒரு தட்பவெப்பநிலை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து பெட்ரூம்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெட்ரூம். அந்த ஹாலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 70% அளவுக்கு ஸ்பேஸ் இதில் இருக்குது. இதோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அழகான ஒரு பெட் இருக்குது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்போஸ்டு இந்த மாதிரியான பிரிக்கை தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ளோர் டைல் வந்துட்டு உட்டன் ஃப்ளோர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை காட்டணும் அப்படின்னு. இதே மாதிரி டிட்டோவாக இன்னொரு பெட்ரூமே அமைஞ்சிருக்கும். இது வந்துட்டு இந்த வீட்டோட டைனிங் ப்ளஸ் கிச்சன் உள்ள வரப்போகிறோம். ஸோ இந்த வீட்டோட டைனிங் ஹாலுக்கு நம்ம வந்திருக்கோம். டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக உட்டன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைலுமே இதுக்கு வந்து போரத்தன் பிரிக் மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டிவைட் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல்லாமே கிரனைட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கிரனைட் கொடுத்த அந்த ஸ்பேஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த வால் எல்லாமே போரத்தோன்னு தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே போரத்தோன்னு தான் இருக்கும், பிரிக்கை யூஸே பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று இந்த இதுக்குமே ஓப்பனாக வந்துட்டு ஆக்சுவலாக என்ன டெக்ஸ்சர் இருக்கோ அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அழகான ஒரு டைனிங் ஏரியா. பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. சேம் நீங்கள் எப்படி அந்த பெட்ரூம் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த வீட்டோட இபி, ஸோ மெயினான அந்த கரண்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இபி கொடுத்துருக்காங்க. எம்சிபிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு வீடை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்குமே வந்துட்டு இந்த வீடை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏர்லி மார்னிங் நான் ஏஞ்சி பார்த்து இந்த வைபே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மயில் இந்த மாதிரியான சவுண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சிட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு அழகான ஒரு வீடு. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு புதுமையாக இருந்திருக்கும், சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான வீட்டுக்கு ஐடியா பண்ணுங்க. ஃபியூச்சருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு வந்துட்டு 20 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது, எந்த விதமான கிராக்மே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சா மட்டும் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு இந்த மாதிரியான ஹவுஸ் டூர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரிங் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருக்கோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.